தூச்சுன்னு இருக்கக்கூடிய சதா சர்வ காலம் அவரும் வந்துட்டு விஷ்ணு பின்னாடி வந்தாரா. நாரதர் விஷ்ணுவை ஃபாலோ பண்ணார் பத்ரா காப்பாத்துறதுக்காக. இப்படி விஷ்ணு எல்லா புவனங்கள் கைலாச ஸ்வர்கன் இருக்கிற எல்லா புவனங்களையும் தாண்டி ஆஞ்சநேயன் உட்பட எல்லாருமே பூலோகத்துக்கு வந்துட்டானா. ஆஞ்சநேயன் உட்பட இருந்த பக்தர்கள் எல்லாம் விஷ்ணு வரவேற்கிறதுக்காக வந்தா. பூதேவி விஷ்ணு வரவேற்கிறதுக்காக வந்தாள். விஷ்ணு பூமதா விஷ்ணு பகவான் இந்த பிரபஞ்சத்தில் தன்னுடைய திருவடிகளை பதித்து திருப்பி விஸ்வ கல்யாணம் ஏற்பட ஆரம்பிச்சு. ஸ்ரீமநாராயணன் மகாலட்சுமியோட கூட சங்கு சக்கரம் தனுஷ் எல்லாம் ஏந்தி கொண்டு ராமாவதாரமாகவே பூமியில் வந்து சேர்ந்தார். சங்கு அவருடைய வலது திருக்கரத்திலேயும் சக்கரம் அவருடைய இடது திருக்கரத்திலேயும் தனுஷ் அவருடைய இடது திருக்கரத்திலேயும் அபயமுத்ரை இன்னொரு வலது திருக்கரத்திலேயும் தாங்கிக் கொண்டு பிரம்மா மற்றும் இதர தேவதைகள் எல்லாருமே வந்துட்டு விஷ்ணு பகவான் அப்படி ஆச்சரியமான ஒரு சேவையில பார்த்து விகுண்டராமா அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சா. இப்படி ராமனை வந்துட்டு சேவிச்சுட்டு வரா. கையில வில்லு அம்பு சங்கு சக்கரம் ஸ்ரீராமநாராயணா அப்படின்னு இந்த உருவத்தை பார்த்துட்டு சொல்லிட்டாளாம். சுரூபத்தை பார்த்துட்டு ராமர் வந்து சீதையை மாத்தினர். ஆதிசேஷன் வந்து லக்ஷ்மணனா கையில வில்லம்போட நின்னாரா. ராமர் சீதை லக்ஷ்மணா 3 பேருமே அகார உகார மகார பிரணவத்தில் இருப்பது.